சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது? ஏன்னா 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று சனியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பதனால என்னென்ன மாற்றங்களை இந்த துளாராசி என்பவர்கள் சந்திக்க இருக்காங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் இவங்க திட்டமிட்டு செயல்படணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. ஒரு சிலர்லாம் சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, டேட் ஆஃப் பர்த் மட்டும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றீங்க. நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீண்ட காலமாக ஒரு சில விஷயங்களை திட்டம் போட்டு வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த திட்டங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பான ஒரு எதிர்காலம் அமையறதுக்காக ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிங்களே, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்க கூடிய யோகம் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவ பதவி இந்த காலகட்டத்தில் தேடி வரப்போகுது. வாய்ப்புகளை கரெக்டாக அந்த துளாராசி என்பவர்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மனதுக்கு இனிய நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் இந்த மாசி மாதத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவுலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்க மூலியமாகவும் சில மகிழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். உள்நாட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். வெளியூரில் இருக்கிறவங்கலாம் சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி போலிகளை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். மனதுக்கு இனிய நல்ல நல்ல சம்பவங்கள் இந்த மாசி மாதத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். பங்குதாரர்களால் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள், கூட்டாளர்களால் இருந்த பிரச்சனைகள், நண்பர்களால் இருந்த ஒரு சில தொந்தரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். பிள்ளைங்க மூலியமாக கூட மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். 2 சக்கர வாகனம் வச்சுட்டு இருக்கிறவங்களாம் 4 சக்கர வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வாங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. அதற்கு போதுமான பணப்பற்றாக்குறை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர் நான் உதவி செய்கிறேன் நீ வாங்க அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சிலர்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒப்பந்தம் போடக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலுக்காக ஒரு சிலர்லாம் வெளியூர் செல்வீங்க. அதன் மூலிமா சில விஐபிகளை சந்திப்பீங்க. அதன் மூலிமா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கருத்துக்கு வேற்று கருத்து தரக்கூடிய சூழல் இருக்குது. குறிப்பாக வீட்டில் இருக்கிற முதியோர்களால் ஏதாவது வேறு மாற்று கருத்து சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல சின்ன சின்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். துளாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புகுந்த வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில துளாராசி பெண்களுக்கெல்லாம் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இன்னல்கள் இருந்தது இல்லையா, அந்த இன்னல்கள் இந்த காலகட்டத்தில் குறையும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய துளாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் காதல் மலரக்கூடிய யோகம் இருக்குது. தந்தை வழி உறவுகளால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒரு சிலருக்கு பாகப்பிரிவினை போன்ற பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன பிரச்சனையை கூட ரொம்ப சுமூகமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாசி மாதம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பெரிய பிரச்சனையை கூட ஒரு நொடி பொழுதில் நீங்கள் சரி செஞ்சுருவீங்க. அதனால் உங்களுக்குன்னு தனி ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கும். சிறிய முயற்சி கூட பெரிய கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் போடுற சின்ன முயற்சி கூட இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் கொஞ்சம் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும். நகை பிரியர்களாக இருக்கீங்க அப்படின்னா நகை வாங்குவீங்க, அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சேமிப்பு ஒரு பக்கம் அதிகமாகும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழியில் போனால் நம்ம சீக்கிரம் சம்பாரிச்சிடலாம், சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வரும். எல்லாருக்கும் இது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஒரு சிலருக்கு வர்றதுக்கான சூழல் இருக்குது. உங்களுடைய தசாபுத்தி, உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள், உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் அதை கரெக்டாக கணிக்க முடியும். இது பொதுவான பலன்கள். ஒவ்வொரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சேமிப்பு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தவறுதலான வழியில் ஒரு சிலர் வழி நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாகும். மனதில் ஒரு புது தைரியம், ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவியில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். உயர்கல்வியில் மேன்மையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு கல்லூரியில் வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாசி மாதம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி நல்ல ஒரு நன்மை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வட்டி கட்டிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வட்டியெல்லாம் இந்த காலகட்டத்தில் குறைச்சிட்டு அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் யாருக்காகவும் கொஞ்சம் பரிதாபப்பட்டு ஜாமீன் போட்டுறாதீங்க. நம்ம ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கே பிரச்சனையாக ஒரு சில இடத்துல முடிச்சிடும். அதனால் எதிர்பாராத சின்ன சின்ன விரயங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஜாமீன் போடுறது மூலிமா ஒரு சிலருக்கு சின்ன சின்ன விரயங்கள் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கிய குருவால் அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் வரும். அதிர்ஷ்டமான விஷயங்கள் நிறைய நடக்கும். யோக பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பங்குச்சந்தையில் முதலீடு போட்டிருந்தீங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா பாக்கியஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால நீங்கள் இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் தீரும் அப்படின்னே சொல்லலாம். பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மாசி மாதம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முன்னோர்களோட ஆசை இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்களும் மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுவீங்க. மறைமுகமாக இருந்த எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் சரியாகும். அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். துளாராசி பெண்களுக்கு சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும். புண்ணிய தலங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது. மன வலிமையோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்க போகிறீங்க. பிள்ளைங்க மூலியமாக மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வீடெல்லாம் கட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. சுப செலவுகள் கட்டாயம் இந்த துளாராசி பெண்கள் செய்யக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடன் வாங்கிட்டோம், அந்த கடனை கட்ட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த கடன் கட்டுறதுக்கு தேவையான உதவிகள் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய தாய் வழி உறவுகளால் அல்லது உங்களுடைய நண்பர்களால் ஏதாவது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு மாசி மாதம் 5ஆம் தேதி சூரிய கிரகணம் நடைபெற போகுது. அன்றைய தினம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னா கூட இந்த துளாராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். குலதெய்வ அனுகிரகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரலாம். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை பேச்சுவார்த்தை ஏதாவது நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. குருமார்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைச்சிது அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். முன்னோர்களுடைய ஆசி பெறணும் அப்படின்னா இந்த வருகின்ற அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா தர்ப்பணம் கொடுங்க.
சந்திர கிரகணமும் இந்த மாசி மாதம் 19ஆம் தேதி வந்து சந்திர கிரகணமும் வரப்போகுது. அதனால் ஒரு சிலர் கொஞ்சம் குழப்பமான நிலையில் இருப்பீங்க. ஏன்னா துளாராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர கிரகணம் ஏற்பட போகுது. தொழில் ஸ்தானத்தோட அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கிரகணம் அடையும் போது அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் கிடைச்சாலும் ஒவ்வொன்றையும் அதை வாங்கலாம் இதை வாங்கலாங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதனால் ஒரு சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப அருமையாக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வருகின்ற நாட்களில் மகா சிவராத்திரி வருது. அன்றைய தினம் விரதம் இருந்து அந்த சிவபெருமான வழிபடுங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா அபிஷேகத்துக்கு தேவையான பால் நெய் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. முடிந்தது அப்படின்னா அன்னதானத்துக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். மனதுக்குள்ளே இருந்த அந்த மன உளைச்சல் மனக்குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு நிம்மதி கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.